ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல என்னென்னப்பா? ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல என்னென்னது? 11 கேவி. அடுத்தது 22 வராதுங்களா? 33 கேவி, 66, அப்புறம் 132, அப்புறம் 4ல 4 என்னப்பா? 400 என்னது ஸ்டாண்டர்ட் வேல்யூ? 4 இல்லப்பா, இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல. ஓகேப்பா, ஓகே ஓகேப்பா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி, இதை மட்டும் ரப் பண்ணிடுறேன். என்னப்பா? அது 220 டிபெண்டன்ட் தான்ப்பா. இங்க 220 கொடுத்துருக்காங்க இதுல. சோ என்ன மேட்டர்னா, ஹை வோல்டேஜுக்கு ஸ்டெப் அப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வர்றது என்னது? ஸ்டெப் டவுன் தான். ஆக்சுவலா இதுல என்ன கேட்பாங்கன்னா, அந்த வோல்டேஜோட வேல்யூ கொடுத்துட்டு அது வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனா, செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் வேல்யூவா, பிரைமரி டிரான்ஸ்மிஷன் வேல்யூவா, செகண்டரி டிரான்ஸ்மிஷன் வேல்யூவான்னு கேட்பாங்க. அது மட்டும் தான் இதுல கேட்பாங்க, வேற எதுவும் இல்ல. சிலது வந்து 132 கேவி கூட வேரி ஆகும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ்ல என்னப்பா? 132க்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ என்னப்பா? கடைசி 756 கிலோ வாட்டா? ஸ்டாண்டர்ட் வேல்யூ 400ல என்னப்பா? 4 என்னப்பா ஸ்டாண்டர்ட் வேல்யூ? இன்ஜி நோட்ஸ்ல சம்திங் 450ஸ்ல வரும். இது நான் ஷியோரா இல்ல. இந்த வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இப்ப இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கணும்? சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? Y11 kVA Y11 kVA அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க. Y11 kV 2 மார்க் வரைக்கும் இருக்கா? என்ன சொல்லுவீங்க ஆன்சரு? ஆக்சுவலா அவங்க சிலர் வந்து சைன் வேவா இருக்கு, ஃபார்ம் ஃபேக்டர் வந்து 1.11ங்கிறனால 11 டேபிள்ஸ்ல மல்டிப்ளை ஆகுற மாதிரி வரும். 11, 22, 66 அந்த மாதிரி போகுதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. என்ன மேட்டர்னா, நீங்க ஜென்ரலா சப்ளை பண்ண வேண்டியது ஒரு கான்ஸ்டன்ட் பவர் நீங்க சப்ளை பண்ணணுமா? நீங்க பவர் வந்து என் கன்சியூமர் என்ன டிமாண்ட் பண்றானோ அதை மட்டும் சப்ளை பண்ணா பத்தாது. நடுவுல போகும்போது லாஸ் இருக்கும், அதையும் சேர்த்து தான் சப்ளை பண்ணும். சோ நான் 11 கேவியா நான் சப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? எண்டுக்கு போகும்போது எனக்கு இந்த லாசஸ் எல்லாம் காம்பன்சேட் ஆகி எனக்கு ஸ்டாண்டர்டா இப்ப 10 கேவியே ஸ்டாண்டர்ட்னா எனக்கு 10 கேவியே எனக்கு ஸ்டாண்டர்டா வந்து ரவுண்ட் ஆஃபா எனக்கு வேணும். 10 கேவி எனக்கு ரவுண்ட் ஆஃபா எனக்கு என் கன்சியூமர்ல ரிசீவ் ஆகணும் அப்படின்னா நான் 1 கேவியை சேர்த்து போட்டு நான் அனுப்புனா தான் இந்த லாசஸ் எல்லாம் காம்பன்சேட் ஆகி என்ன ஆகும்? கடைசியா எனக்கு இந்த ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் எனக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் என்ன பண்றேன்? இந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கு எல்லாம் நான் போறேன். ஜென்ரேஷனா நான் இந்த மாதிரி டேர்ம்ஸ்ல பண்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்ப இதெல்லாம் சும்மாதான்ப்பா, ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேங்களா? சரி, ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. எதுக்காக அப்படின்னா, சிங்கிள் லைன் டயக்ராம்னு ஒண்ணு இருக்கும். டாபிக் நான் போறது ஃபர்ஸ்ட் என்னன்னா சிங்கிள் லைன் டயக்ராம். சிங்கிள் லைன் டயக்ராம் எதுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒரு கம்ப்ளீட் சிஸ்டத்தை வந்து நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சிங்கிள் லைன் டயக்ராம் போறோம். சோ அதுல ஒரு மோட்டார் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும், ஒரு ஜெனரேட்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். என்னது? மெஷின் மாடலிங். ஒரு சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டர் எப்படி மாடல் பண்ணுவோம்?
ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், அது கூட ஒரு என்னப்பா, ஒரு இது என்னப்பா, த மேக்னடைசிங் ஃபேக்டர். ஓகேங்களா? சோ வந்து இல்ல அப்படின்னா ஆக்சுவலா இதுதான் இது என்ன மாடல், இது எதனோட இதுன்னு நீங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து இது என்னன்னு சொல்லணும். இந்த மாதிரி டயக்ராம் போட்டு கேட்டாங்கன்னா இது என்ன எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம்ப்பா. சிங்க்ரோனஸ் இதுப்பா ஜெனரேட்டர்ப்பா. ஓகேங்களா? T at an angle of del அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னப்பா, செகண்ட் என்ன பண்ணும், டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லணும். டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் வந்துருமா. செகண்ட் என்னது, டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் எப்படிப்பா சொல்லுவோம், இது என்ன டிரான்ஸ்ஃபார்மர், இது இப்படி டிரான்ஸ்ஃபார்மர் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வரஸ் நீங்க லைன் டயக்ராம்குள்ள எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரையும் இப்படித்தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஏப்பா ரியாக்டன்ஸா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். ஏன் எல்லாத்துலயும் இங்க ஒரு ரியாக்டன்ஸ் யூஸ் பண்ணுமா, இங்க ஒரு ரியாக்டன்ஸ், ஏப்பா ரியாக்டன்ஸா யூஸ் பண்ணிட்டு வரோம். ஏன் ரெப்ரசன்டேஷன், ஏன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கூட போட்டு காட்டலாம் இல்லையா. வைண்டிங்கா, காயில், டிரான்ஸ்ஃபார்மர் காயில் மெயினா என்ன பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுதுப்பா, இண்டக்ஷன் பிரின்சிபல். இண்டக்ஷன் பிரின்சிபல்னா இண்டக்ஷன்னா என்ன பண்ணுவோம், ரியாக்டிவ் பவர் தானே வரும். ஐ மீன் இம்பிடன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், ரியாக்டன்ஸ் தானே இம்பிடன்ஸ் கொடுக்கும். சோ அதனால அடுத்தது என்னப்பா, டிரான்ஸ்மிஷன் லைன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்மிஷன் லைன் ஆமா உள்ள இருக்காங்க பாத்துக்கோங்க. ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைன் எப்படி மாடல் பண்ணலாம், மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் த ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேங்களா? வர சிங்கிள் லைன் டயக்ராம்ல வரையும் போது எப்படி பண்ணுவீங்க, இதையும் ஒரு என்னப்பா ஒரு டிராப்பா தான். இது டிரான்ஸ்ஃபார்மர் பா, இது டிரான்ஸ்ஃபார்மருக்கு இப்படி சொல்லுவோம். டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எக்ஸ்எல் எக்ஸ் லைன் அந்த மாதிரி கொடுப்போம். அடுத்தது என்னப்பா, ஜெனரேட்டர்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்மிஷன் லைன், அதுக்கப்புறம் லோடுங்களா. லோடு என்ன மாதிரி லோடு இருக்கும், லோடு வந்து இண்டக்டிவ் லோடா இருக்கும். இன்னொன்னு என்னப்பா, சிங்க்ரோனஸ். டிபெண்டன்ட் அப்ளிகேஷன் லோட்ஸ் மாறும். சோ இண்டக்டிவ் எப்படிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அதே மாதிரி என்னப்பா அர்த்தம், ஒரு நிமிஷம். இதுக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ், பிரைம் மூவர் கொடுத்து இங்க பாருப்பா, இது பிரைம் மூவர் கொடுத்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆயிருக்குன்னு சொல்லுது. இது என்ன பண்றது, ஈய வாங்கிட்டு ஒரு ரோட்டார ரொட்டேட் பண்ணுது. ஓகேங்களா? சோ இதை இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அடுத்தது சோ லோடு வந்து சாரி இது வந்து சிங்க்ரோனஸ் பா. என்னப்பா என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரிசிட்டியை வாங்கிட்டு லோட உங்களுக்கு டெரைவ் பண்ணும். இண்டக்ஷன் எப்படிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இண்டக்டிவ் லோட பிளெயினா இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இண்டக்டிவ் லோடு எப்படிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எனிவேஸ் இங்க எப்படி வந்து ஜெனரேட்டர் ரெப்ரசென்ட் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம லோடையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். வித்தவுட் என்னப்பா வித்தவுட் என்ன இருக்காது, சரி. இது வந்து உங்களுக்கு இண்டக்ஷனுக்கு வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எப்படிப்பா, இந்த மாதிரி இண்டக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சிங்க்ரோனஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? மோட்டாருங்கிறதுனால எக்ஸ்எம் இ அட் an angle of del. இது புரிஞ்சுதாப்பா? இது மேத்தமெட்டிக்கல் மாடலா, இது வந்து சிங்கிள் லைன் டயக்ராம்ல ரெப்ரசன்டேஷனுக்கு யூஸ் பண்ற டேர்ம்ஸ். இதெல்லாம் சிங்கிள் லைன் டயக்ராம்ல எதுப்பா, இதெல்லாம் சிங்கிள் லைன் டயக்ராம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபிகர்ஸ்.
இதே வந்து மேத்தமெட்டிக்கலா நம்ம என்ன பண்றோம், மெஷினை மாடல் பண்ணோம்னா எங்க ஒரு மாடலிங் போனீங்க, ஏதாவது ஒரு டிசைன் வெப்சைட்ஸ் போனீங்க, டிசைன் போடுறீங்கனாலும் இதெல்லாம் தான் பேசிக் ஃபிகர்ஸா இருக்கும். சரிங்களாப்பா?